ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யெகோவா ஈலியோன். 7ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். யெகோவா ஈலியோன் என்ற கர்த்தருடைய நாமம் தமிழில் உன்னதமான தேவன் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. நம்முடைய தேவன் மகா உன்னதமான தேவன். அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர். 113ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவர் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். முதலாவதாக, உன்னதமான தேவன் உங்களை உன்னதமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை பாருங்கள். உன்னதமான தேவனுடைய ஆசாரனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 20ஆம் வசனம் முடிய. இரண்டாவதாக, உன்னதமான தேவன் உங்களுக்கு உன்னதமான அடைக்கலத்தை தந்தருளுகிறார். வேதம் சொல்கிறது, 91ஆம் சங்கீதம் 1 வசனத்தில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவு எவ்வளவு விசேஷமானது! சர்வ வல்லவரின் நிழல் எவ்வளவு பாதுகாப்பானது! அங்கே வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பும் அடைக்கலம் உண்டு. அவர் தன்னுடைய அன்பின் சிறகுகளாலே உங்களை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவீர்கள். மூன்றாவதாக, உன்னதமான தேவன் உன்னத பலனாகிய பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்புகிறார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னதைப் போலவே சீஷர்களை உன்னத ஆவியினால் நிரப்பினார். லூக்கா 24:49. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கி வந்தபோது அவர்கள் பலனடைந்தார்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் விளங்கினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. நான்காவதாக, உன்னதமான தேவன் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:7. ஆசீர்வாதங்களிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, அதே நேரம் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. உன்னதங்களிலே தேவனோடு உலாவி உன்னத பாட்டுக்களை பாடி உன்னதமானவரின் நேசத்தால் நிரம்பி இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம் என்றென்றைக்கும் உன்னதமானவரோடு பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாக மகிழ்ந்திருப்போம். தேவ பிள்ளைகளே, உங்கள் மூலமாய் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். 148ஆம் சங்கீதம் 1 வசனம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? 113ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. 89ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். இன்றைய நினைவிற்கு எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 10, 11 மற்றும் 12ஆம் அதிகாரங்கள்.
மாலை யோவான் 11ஆம் அதிகாரம் 30-57 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர்தாமே உங்களை உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பி ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.